வணக்கம் மக்களே, வெல்கம் டு POEN மூவி ரிவ்யூ தமிழ். எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போனால் குமரன் தங்கராஜன், லிவிங்ஸ்டன், பயல் ராதாகிருஷ்ணன், இளங்கோ குமரவேல் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற குமார சம்பவம் படத்தோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ குமார தங்கராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர். இவரோட வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இளங்கோ குமரவேல் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. இவர் ஒரு தனதத்தில் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாப்புல. இறந்து போகிறன உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணை வராங்க. விசாரணைப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டு இது ஏதோ பின்னாடி இருக்குது, இதில் ஏதோ மனமும் இருக்குது, இதை நம்ம இன்னும் இன்டெப்த்தாக விசாரிக்க போக அதில் முதல் சஸ்பெக்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ குமரன் தங்கராஜன் தான் பார்த்தீங்கன்னா மாட்ட போக. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதெல்லாம் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் இது பேசிக்கலி பாலாஜி வேணுகோபாலோட படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாலாஜி வேணுகோபால் படம்னாலே அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு காமெடி தான். எல்லா சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா காமெடியில் அழகலப்படுத்தியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ குமார தங்கராஜன் அவரோட பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சீனில் பண்ணுற காமெடி, அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் நடக்கிற அந்த சுற்றி நடக்கிற சீனில் நடக்கிற காமெடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பாலசரவணன் எப்பா எங்கள் ஊர்லேயே இதே மாதிரி தான் ஒரு தாத்தா இருக்காரு, அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாப்பா எங்கள் ஊருக்கு அப்படின்னு கூப்பிட்றா. அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு இடத்துல பிளான் பண்ணிருப்பாங்க, நான் இப்படி பண்ணலாம், அதை நான் அப்படி பண்ண பிளான் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்ச நேரத்தில் கடைசியில் பாலசரவணன் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, ப்ரோ என்ன இதுக்குள்ள இந்த சீனை நிறுத்தி விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம காமெடியாக பார்த்தீங்கன்னா முருகுது. குறிப்பாக அவங்க பேசுகிற அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த ரோல் அவங்க பார்த்தீங்கன்னா செட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் எல்லா பர்ஃபார்மன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. குறிப்பாக காமெடி இந்த பேசிக்கலி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு காமெடி தான். இந்த படத்தில் எனக்கு 10ல் 7 காமெடி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு அது ஒர்க் ஆனாலும் ஆகலாம், இல்லை ஒர்க் ஆகாமலும் போகலாம். இதை படத்தில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கவனத்தில் வச்சுக்கோங்க. பேசிக்கலி எனக்கு ஒர்க் அவுட் ஆன காமெடி எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணுன்ற அவசியமும் இல்லை. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. குறிப்பாக இந்த படத்தில் பயல் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இளங்கோ குமாரவேல் ஆகட்டும், பாலசரவணன் ஆகட்டும், GM கோபால் ஆகட்டும், வினோத் சாகர் அவரோட மனுஷன் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸுங்கிற பற்றில இதை அவரை பற்றி தனியாக சொல்கிறேங்க. அவரை பற்றி தனியாக தான் பெருமை புகழ்ந்து தான் சொல்லி ஆகணும். இதை தவிர்த்து நம்ம லிவிங்ஸ்டன் ஆகட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் வினோத் சாகரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நம்ம அவரை பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து. குறிப்பாக சொல்லணும்னா இதில் வினோத் சாகர் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலு சார் மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் ஒரு காமெடி, அதை பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு வேலை பண்ணிட்டுருவார். அவர் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் வசந்தகுமார மேனன் ஃப்ரம் BCCI, CBIக்கு BCCIன்றவாப்புல அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சிரிப்பு வயிறு குழுங்க வந்துட்டு. இதை தவிர்த்து இந்த படத்தில் அவர் பண்ணுற அந்த 15 மினிட்ஸுக்கு பண்ணுற அந்த காமெடி இருக்கு, அதை பார்த்தீங்கனாலே எல்லாருமே ஊந்து சிரிச்சுருவீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை தவிர்த்து இந்த படத்தில் அங்கங்கே அடிக்கிற அந்த கவுண்டர்ஸ் ஆகட்டும், அதே நாட்டில் பாலசரவணன், GM குமார் இவங்க பண்ணுற அந்த காமெடி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக ஆடியன்ஸோட நம்மளையே பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் எங்கேஜிங்காகவும் வச்சுக்குது அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அதே நேரத்தில் சவுண்ட் டிசைனிங் டீமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி படம் பார்க்க விஷுவலி நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஃபீல் தான் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துச்சு. குறிப்பாக படத்தோட சாங்ஸில் அந்த தேவதை நிறமே ஒரு சாங் இருக்கு பாருங்க, அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக அந்த பாட்டு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலோடி நம்பர் ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த தவிர்த்து இந்த படத்தில் பிரச்சனையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஒரே ஒரு பிரச்சனை தான். என்னென்னா இது எல்லாமே இவங்க இந்த படம் எல்லாமே பார்த்திங்கன்னா விஷுவலி பார்க்க நல்லா இருந்தாலுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு படம் மாதிரி ஒரு ஃபீல் பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை. குறிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சீல் மாதிரி தான் மூவ் ஆகுது. அதுதான் அந்த படத்தோட பெரிய நெகட்டிவ். மற்றபடி அந்த படத்தில் இருக்கிற காமெடி ஆகட்டும், கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் தர ரிவ்யூனா 5க்கு 3.9 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையில் கண்டிப்பாக நல்ல படம். பாலாஜி வேணுகோபால் டைரக்டட் பண்ண படத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த பெஸ்ட் ஃபிலிம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒன்லி ஃபார் காமெடி. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.